அனைவருக்கும் வணக்கங்க. நேற்று அன்னூர்ல இருந்து சேவூர் வழியா அவினாசி வழியா ஈரோடு வந்தோம். சேவூர் தாண்டி வரும்போது ஒரு பழக்கடை இருந்தது. பலாப்பழம்னா நிறைய அடுக்கி வச்சிருந்ததுங்க. என் பையனுக்கு பலாப்பழம்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சரின்ட்டு அப்பா எனக்கு ஒரு வாங்கி கொடுங்கன்னு கேட்டா. சரின்னு நாங்க வண்டியை நிறுத்திட்டு கடையில போய் கேட்டேன், அண்ணா எனக்கு பழம் எப்படி நல்ல சொல்லையா அப்படின்னு பார்த்து வாங்க தெரியாது. ஓப்பனா சொல்லிட்டு வாங்க தெரியாது, நீங்க பார்த்து நல்ல சொலையா இருக்கிறதா பார்த்து ஒரு பழம் கொடுங்கண்ணா அப்படின்னு கேட்டேன். அவர் அங்க அப்படி இப்படி ஏதோ பண்ணிட்டு, ஆனா இந்த பழம் சூப்பரா இருக்குங்கண்ணா, அப்படியே அவ்வளவு சூப்பரா இருக்குங்கண்ணா, இதை நீங்க வாங்கிட்டு போங்கன்னா கிலோ 35 ரூபாதா அப்படின்னு சொல்லிட்டு எடை போட்டு பார்த்துட்டு 320 ரூபான்னு சொன்னாரு. சரின்னு நான் 300 ரூபாய் கொடுத்த வாங்கிட்டாரு. அப்புறம் அண்ணா அப்ப நான் சொன்னேன், அண்ணா இதை எனக்கு 2 வெட்டி கொடுங்க, சாப்பிட்டு பார்த்துட்டு வீட்டுக்கு எடுத்துட்டு போய்க்கிறேங்கண்ணா. ஆனா வெட்டிட்டீங்கன்னா நீங்க வீடு வரக்குள்ளேயே நல்லா இருக்காது, ஒரு மாதிரி ஆயிரு, நீங்க தைரியமா கொண்டு போங்கண்ணா அப்படின்னாரு. அப்படின்னு சொல்லி நம்ம தாட்டியோடலயே குடியே இருந்தாரு. இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் பயமாவே இருந்தது. சரி நம்ம கடைக்காரர் பார்த்தா பட்டையெல்லாம் போட்டுக்கிட்டு பக்தி மாதிரி நல்லா இருந்தாரு. சரி அவர் சொல்றது உண்மையாத்தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்துட்டேங்க. ஒரு நாள் கழிச்சு இதை வெட்டி பாக்குற, ஒரு பழங்கோல ஆகாதுங்க. பையனை நானும் வெட்டி கையெல்லாம் வட நானதான் மிச்சம். ஒரு சொலகோடு சாப்பிட்ற காலிங்க. பழ வியாபாரம் பண்ற எல்லாத்தையும் நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன், தயவு செஞ்சு 10 எச்சு வாங்கினாலும் பரவாயில்ல, தரமான பழமா நல்ல சொலையா இருக்கிற பழமா பார்த்து கொடுங்க. எப்படியாவது வித்துடலாம் பணம் பண்ணிடலான்னு குறுக்கு வழியில போக நினைக்காதீங்க. அது ரிவிட்டு உங்களுக்கே வந்து சேரு. இப்ப இந்த பழத்தை நான் வாங்கல அப்படின்னா வேற யாரோ ஒருத்தர் போய் என்ன மாதிரி இப்படி ஏமாந்து போந்திருப்பாங்க. அதனால இனிமே பலாப்பழம் நீங்க பழமா வாங்கணும் அப்படின்னா அங்கேயே 2 வெட்டி ஒரு சொலை எடுத்து சாப்பிட்டு பார்த்துட்டு அப்புறம் பணம் கொடுத்து வாங்கிட்டு போங்க. நானும் என் பையனு ஏமாந்துட்டோம்.